ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். இது விளாக் நம்பர் 7. திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஒரு நாள் போகிற மாதிரி நானும் பாப்பாவும் நைட்டு கிளம்பி காலையில் போயிட்டு மறுநாள் நைட்டு புறப்பட்டு காலையில் வந்துட்டோம். அந்த கேப்பில் எங்கள் அம்மா ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை ரவாவில் செய்கிறது. அந்த சம்பா கோதுமை ரவாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கிரைண்டரில் மிக்சியில் அரைச்சி வெல்லம்லாம் போட்டு அப்பம் மாதிரி செய்வாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மாச்சி காலத்துலேருந்து எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து இந்த பலகாரத்தை நானும் கற்றுட்டு வந்திருக்கேன். ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, இதை நானே செஞ்சு ஃபுல் வீடியோவாக போடுறேன். என்னதான் ஆனாலும் அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷம்தான். நமக்கு பிடிச்சதை அம்மா செஞ்சு தருவாங்க. நமக்கு பிடிச்ச சமையல் தான். எல்லா கவலையும் மறந்துட்டு நம்ம கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம். அது என்னமோ தெரியாது, நமக்கு அங்கே போனால் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஊருக்கு போனால் சந்தோஷம் எனக்கு மட்டும் இல்லை, பாப்பாவுக்கும் தான். ஊருக்கு போனாவே எங்கள் அம்மாவோட செல்லம் ரொம்ப. அவளை எதுவும் அடிக்க விட மாட்டாங்க, திட்ட விட மாட்டாங்க. ஏதாவது வம்பு பண்ணுனா அப்படின்னு சொல்லி திட்டினாக்கா திட்டு எனக்கு தான் உழுவும். எதுக்கு குழந்தைய திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ரொம்ப குஷியாயிடுவாங்க. அம்மாச்சி வீடுனா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. எங்கள் அம்மா வீட்டில் தனியாக விட்டதில்லை, சின்ன குழந்தை அப்படின்றதுனால. இந்த வருஷம் நான் போய் 10 நாள் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, ஓகே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 10 நாள் அங்கே போய் இருந்தாலும் நமக்கு விட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசு இருக்காது. நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னே பாப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. எந்த வேலையும் ஓடாத மாதிரி இருக்கும். அதனால நான் இவ்வளோ நாள் அனுப்பாமல் வச்சுருந்தேன். இந்த வருஷம் கேட்டிருக்கா, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். அம்மா வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பாங்க. சாதத்தை தட்டில் போட்டு மீன் குழம்பு ஊற்றி அதை உருண்டை பிடிச்சி எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். அந்த சாப்பாடு அம்மாவை பாசத்தோடு பிடிச்சி கொடுக்கறது, இதெல்லாம் என்றைக்குமே நமக்கு அம்மாவை தவிர யாருக்கிட்டையுமே என்ஜாய் பண்ண முடியாது. மீன் குழம்பு வச்சா கண்டிப்பாக எங்கள் அம்மா கையால் தான் நான் சாப்பிடுவேன். எப்பொழுதுமே எனக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புறப்ப ஒரு மனசு குழப்பமாகவே இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோமா, நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதெல்லாம் ஊருக்கு போகிறதுக்கு 2 நாள் முன்னாடியே எடுத்து வச்சுருவேன். ஆனால் அம்மா வீட்டிலேருந்து திரும்பி வரையில் 9:30 மணிக்கு ட்ரெயினுன்னா அந்த 8:30 மணிக்கு தான் ட்ரெஸ் எடுத்து வைப்பேன். வெளில வரத்துக்கு மனசே இருக்காது. அதுவும் ஒரு நாள் போயிட்டு வந்ததுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் போக வேண்டிய சுச்சுவேஷன், போயிட்டு வந்தாச்சு. சாதம் எப்பொழுதுமே நான் குக்கரில் தான் வைப்பேன். நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி சாதத்தை வடித்து தான் சாப்பாடு காமிப்பாங்க. அது மாதிரி எனக்கும் வடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஒரு தடவை நான் வடித்து எனக்கு கஞ்சியெல்லாம் கீழே ஊற்றி கையில் ரொம்ப கொப்பளமாகிடுச்சு. அதுலேருந்து எனக்கு வடிக்கிறதுக்கே பயமாக இருக்கும். இருந்தாலும் இந்த தடவை ட்ரை பண்ணலான்னு ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு வடிச்சிட்டேன். பரவாயில்ல, சாதமும் நல்லா ஒழுங்காக வெந்துருந்துச்சு. என்னவோ புதுசாக சமையல் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் 20 வருஷமாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கிடையில் என்ன பண்ணிட்டா, பாப்பா பீச்சுக்கு போகணுன்னு சொன்னால் பீச்சுக்கு போக எனக்கு டைம் இல்லை. ஏன்னா எடிட்டிங் ஒர்க்கு, கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் இருந்ததுனால பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. பீச்சில் செய்கிற எல்லா பஜ்ஜும் கலந்து விற்பாங்கல்ல, அந்த மாதிரி செய்யலான்னு ட்ரை பண்ணி எல்லா காய்கறியும் இருந்துச்சு. ஸோ எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பஜ்ஜி போட்டு காஃபியும் போட்டு சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன். காலையிலேருந்து என்னோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா 6 o'clock எழுந்திருச்சேன்னா குளிச்சுட்டு டிஃபன் சமையல் எல்லாத்தையும் முடிச்சு பாப்பாவுக்கும் கட்டி அவளையும் ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணி டேஹாலுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு நானும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு காலையில் 9:30க்கு போனோம்னா ஈவினிங் 6:30 எனக்கு ஆகிடும். ஆஃபீஸ் முடிஞ்சு வரையிலேயே வெஜிடபிள்ஸு ப்ரொவிஷன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அது வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கே எப்படியும் 6:15 6:30 ஆகிடும். பாப்பா நட்டிச்ச மணியமாக இருப்பா, எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு. ஏன்னா அவள் காலையிலேருந்து நம்மளை விட்டுட்டு தனியாக இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ வந்தோடனே அடுத்தது பாப்பாவோட ஹோம் ஒர்க்கு, அதுக்கப்புறமா டிஃபன் முடிச்சுட்டு அப்புறம் தாங்க வீடியோ எடிட் பண்ண உட்காருவேன். அப்படியும் நான் படுக்கிறதுக்கு 11:30 ஆகிடும். அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த காஃபியும் அந்த பஜ்ஜும் சேர்ந்து சாப்பிடையில நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காரமும் இனிப்பும். எனக்கு அந்த ரொம்ப இந்த டேஸ்ட் பிடிக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சாச்சு, அதை சக்ஸஸாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ தான் சேனல் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.